ஹாய் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டே வந்து நான் என்னென்ன ரொட்டீன் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காலையிலே ப்ரெஷ் பண்ணிவிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு சரி பால் அம்மா கறந்து வச்சுருக்காங்க, பால் போய் போட்டு வரணும். அம்மா வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறதுனால நான் தான் போய் பால் போட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் எடுத்தாச்சு, பாலும் எடுத்தாச்சு, பால் அட்டையும் எடுத்தாச்சு. வாங்க பார்க்கலாம், போகலாம். மறுத்து வச்சுட்டு வந்தேன், திரும்ப போயிட்டு எடுத்து வர பாருங்க. இப்படி தான் என் வேலையே போகுது. பார்த்தீங்களா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே சிவன் கோவில் சாமி. நம்ம வந்து பால் வந்து போட்டுட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வீட்டை பெருக்கிட்டு சட்னி தோசை, சட்னி நைட்டே அரைச்சது இருக்குது, அதுதான் சாப்பிட்ணும். பால் போட்டு வந்தாச்சு. மாடெல்லாம் கத்திக்கிட்டே இருக்குது. போய் மாட்டுக்கு போயிட்டு தீனி போட்டு வரேன். பாருங்க, வைக்க சொல்லிட்டு ஷெட்யூலில் தான் வச்சுருக்கோம். மழை பெஞ்சா இதாகுன்ட்டு ஷெட்யூலில் தான் வச்சுருக்கோம். ஒரு கட்டு அப்படியே அவுத்து இருக்குது. இதில் தான் நம்ம வந்து மாட்டுக்கு தீவனம் எடுத்துகிட்டு போகணும். இதுதான் எங்கள் வீட்டு மாடு. இப்போ வந்து எங்கள் அத்தை கொடுத்தாங்க இந்த மாடும் இந்த கண்ணுக்குட்டியும், அவங்களால முடியாதனால. இன்னொரு மாடு வந்து அங்கே ஒன்று பின்னாடி ஒன்று இருக்கிறாரு. அவர் தான் அம்மா அம்மான்னு கத்திகிட்டே இருக்கிறார். எதுக்கு தான் கத்துறாருனே தெரியல. அம்மாவை பார்க்காதனாலே என்னென்னு தெரியல. அதுக்கும் போட்டு வந்தால் ஆனால் சாப்பிடாமலே இருக்குது. என்னென்னு தெரியல, அம்மா அம்மான்னு கற்றுது. போட்டதும் பாருங்கள். அம்மாவும் அப்பாவும் எங்கே போயிருக்காங்கன்னா பந்தக்கால் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, பந்தக்கால் நடுறது, அதனால் போயிருக்காங்க. தம்பி சென்னையிலேருந்து நேராக அங்கே போயிட்டான். தம்பி ஒய்ஃபும் அங்கே தான் இருக்கிறாங்க. அதுக்கு தான் எல்லோரும் போயிருக்காங்க. வந்துடுவாங்க. எப்போ வராங்கன்னு தெரியல. மத்தியானம் வருவாங்களா காலையிலே வருவாங்களா தெரியல. நாம் போயிட்டு இப்போ போயிட்டு தோசை ஊற்றிடலாம். வீட்டை பெருக்கணும். ஃபஸ்ட்டு வீட்டை பெருக்கிட்டு தோசை தான் ஊற்றணும். நைட்டே சட்னி அரைச்சது இருக்குது, சட்னி பொடியும் இருக்குது. நான் ஒரு ஆள் தானே, அதனால் தோசையும் சட்னி தான். அதான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். காலைல ஈவினிங் மத்தியானம் வந்து ஏதாவது பார்க்க முடியும் என்ன சமைக்கலான்ட்டு. அப்போ சொல்கிறேன் என்ன சமைக்கன்னு தெரில. அம்மா மீன் வந்ததுலாம் வாங்கி சமைனாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணலான்ட்டு. ஆயா கொஞ்சம் தோசை ஊற்றி ஊற்றிட்டு நானும் தோசை ஊற்றி 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம். சட்னியும் இட்லி பொடி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டேங்க. அதுதாங்க சாப்பிட்டேன். 2வது மாமி வீட்லேருந்து டிஃபன் வந்தது, அது ஆயாவும் போட்டு கொடுத்துட்டேன். 2வது நானும் சாப்பிட்றேன். பாருங்கள் சிரிப்பேன் பாருங்கள். என் தம்பி நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கான், அதனால தான் பொங்கல்னு சொல்லிட்டு. அதுதான் உனக்கு ஒரு அளவே இல்லையா ஒட்டு எழுத்துக்கு அப்படின்னு சிரிக்கிறான். எங்கள் அம்மா பாருங்க ஷாக்காகுது, வீடியோ எடுக்கிறேன்ட்டு. மீன் குழம்புக்கு தாங்க அப்புறம் ஆனியன்லாம் கட் பண்ணிட்டு இருக்கோம், நானும் அம்மாவும் எல்லாரும் சேர்ந்து. ஏன் வீடியோ லேட்டாக வருதுன்னா வாய்ஸ் கொடுத்து போட முடியலைங்க, அதனால தாங்க வீடியோ வந்து லேட்டாக வருது. நெக்ஸ்ட் டைம்லாம் அப்பப்போ அப்டேட் பண்ணி பார்க்குறவங்களுக்காக ஒரு டிவி பார்த்துக்கிட்டே நாங்கள் வந்து ஆனியனை கட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து தெருவில் வந்து மல்லாட்டை பயிர் வந்தது, அதுதாங்க வாங்குகிறோம். நம்ம ஏரியாவில் வந்து நெல் கரும்பு தானே கிடைக்கும். அப்புறம் மல்லாட்டை பயிர் வந்து தான் வாங்கணும். அதுதான் சட்டியில் தான் நீங்கள் குழம்பு வைக்கிறோம். தண்ணி சூடாகும். தாராளமாக வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். சீரகம் போட்டுக்கணும். சீரகம் வெந்தயமும் பொரிஞ்சிடும். வெங்காயம் போட்டுருவோம்.
வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும் ஃபுல்லாக. நல்லா வதங்குற இந்த வெந்தயமோ சீரகமோ போட்டிருக்கோம்ல, அதனால நல்லா ஸ்மெல் வரும். அப்புறம் வந்து இடித்த பூண்டு ஒரு 5 பல், பெரிய பல்லாக இருக்கிறதுனால ஒரு 5 பல், கருவேப்பிலை, அம்மா தான் வந்து புளியை கரைச்சி ஊற்றிட்டு உப்பு மிளகாத்தூள்லாம் அம்மா தான் போட்டாங்க. அப்போ தான் வந்து காரம் நல்லா இருக்குன்ட்டு அம்மா தான் எல்லாமே ஆட் பண்ணாங்க. வந்து வெங்காயம் தக்காளி வதக்கினாங்க. இந்த அளவுக்கு திக் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த டைமில் வந்து மீன் போட்டுக்கணும். மீன் போட்டோடனே கிண்டி விடணும். அதுக்கப்புறம் கிண்டி விட மாட்டோம்ல, அதனால் வந்து பரவாயில்ல கிண்டி விட்டுவோம். எப்படி இருக்கு? டெம்டாவுதா? டெம்டே அப்படியே சிம்மில் வச்சுன்னு வச்சுக்கோங்க. சட்டியில் குழம்பு வந்து கீழே வச்சதுமே கொதிக்க பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுல, எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்ததுமே ஆஃப் பண்ணிடணும். கீழே இறக்கி வச்சா வரைக்கும் கொதிக்கிட்டே இருக்கு பாருங்க. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? அது போட்டு வச்சுட்டு மீன் ஃப்ரை. குட்டி மீன் தாங்க நீ கேட்டு. அப்புறம் சாப்பிட்லான்ட்டு சாப்பாடை கிளம்பிட்டாங்க. மணி வந்து 2 ஆகிடுச்சி. பொறுமையாக தான் சமைச்சோமே. ஒரு 11 மணிக்கு தான் அம்மா வந்தது. அப்புறம் மாமியார் வீட்டிலேருந்து டிஃபன் கொடுத்து விட்டாங்களா, அதை வேறு சாப்பிட்டேன்னா. அப்புறம் எங்கள் பாட்டியும் கொஞ்சம் கொடுத்தோன்னா எங்கள் பாட்டிக்கு ஒரு மாதிரி இருந்தது. எல்லாம் இப்போ மதியம் அப்புறம் திரும்ப ஒரு தடவை 11 மணிக்கு நானும் எங்கள் பாட்டியும் சாப்பிட்டோம். எங்கள் பாட்டியும் கொடுத்தேன். அதனால தாங்க அப்புறம் பொறுமையாக தான் சமைச்சோம். மணி 2 மணிக்கு சமைச்சு முடிச்சுட்டு அப்புறம் நானும் அப்புறம் அப்பா அம்மா 3 பேர் சாப்பிட்டோம். அம்மா வேணான்னுச்சு, மாடு ஓட்டு போகிறேன், இப்போ தானே சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லாக இருக்குன்னுச்சு. நீ சாப்பிட்டு போனோடனே 3 தலை இருந்தது. என்னது மீன் தலை, ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டோம். நல்லா இருந்ததுங்க மீன் குழம்பு, சூப்பராக. அம்மா வந்து என்னை தான் வாங்க சொல்லிச்சு. வாங்க வந்து தெருவில் வரல. அப்புறமா தம்பிகிட்ட சொல்லியிருந்தேன். அப்புறம் அம்மாட்ட வாங்கி கொடுத்து அனுப்பிட்டு
சரின்ட்டு அப்புறம் அவனேட்ட வந்து விட்டுட்டு போனான் தம்பி. அவங்க கல்யாண வீட்டில் வேலை இருக்கும்ல, அப்போ வந்து மீட்டிங் போயிடுச்சு. அதனால் வந்து அம்மாவும் அப்புறம் தம்பியேட்ட வந்து விட்டுட்டான். மீனும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். தம்பி தான் வாங்கிட்டு வந்து அம்மாவும் வீட்டு வந்து விட்டுட்டான். அப்புறம் அப்பாவுக்கும் 2 பீஸு. அப்புறம் காலைல டிஃபன் சாப்பிட்றதோடு இருந்ததா, அதனால் வந்து அப்பாவுக்கு பசிக்கல. அப்பா எப்பவுமே கரெக்டான டைமுக்கு சாப்பிடுவேன். நீ கொஞ்சம் லேட்டு தான். அப்பாவை வெளிலேருந்து வந்ததும் லேட் தான். அப்போ தான் வந்தது. அப்புறம் ஆளுக்கு ஒரு மீன் பீஸ் தலை எடுத்துக்கிட்டு மத்தியானம் அந்த கொஞ்சம் 11 மணிக்கெல்லாம் சாப்பிட்டதுனால தான் மீன் ஃப்ரை கொஞ்சோண்டு சமைச்சிட்டு பொரிச்சிட்டு மீதி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அது நைட்டே அப்புறம் சமைச்சி ஆளுக்கு 2 பீஸாக சாப்பிட்டோம். அதாங்க. தம்பி வந்து மீனை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் வேலை இருக்குல்ல, ஃபங்க்ஷன் வீடில் நகை எடுக்க போகணும், ஏதோ வேலை இருக்கிறதுனால சிதம்பரத்துக்கு வந்து போகிற வேலை இருக்கிறதுனால தம்பி போயிட்டான். அம்மா வந்து விட்டுட்டு இங்கே ஏதோ பொருள் எடுக்க வேண்டியது இருந்தது, அது எடுத்துகிட்டு அப்புறம் தம்பி போனான். அப்புறம் நைட்டு சென்னை கிளம்பணும்ல, அதனால தாங்க நேரம் ஆகிடும். அவனுக்கு டயர்டு. நைட்டு தான் வந்தான். திரும்ப இந்த ஒர்க்கெல்லாம் இங்கே பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் கிளம்பணும்ல, அதனால் அப்புறம் போய்ட்டு நேரத்தில் போய்ட்டு அந்த வேலையை பார்க்கணுன்ட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் அம்மா வந்து கொஞ்சமாக போதும், நம்ம இப்போ தான் சாப்பிட்டுனுச்சு. அப்புறம் அம்மாவுக்கு ஒரு 2 ஃப்ரை மீனும் மாடு விட்டு போகிற வேலை இருக்குது அம்மாவுக்கு. 2 மணிக்கு மாடு விட்டு போயிட்டு வருங்க. அம்மாவும் கொஞ்சம் பிறக்கம் இருக்குல்ல, மாடும் பில்லு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அம்மாவும் ஒரு மாதிரி இருக்கும்லங்க. அதாங்க. அப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டோங்க. இப்படி தாங்க சண்டே போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டோங்க. அப்புறம் ஆயாவுக்கு கப்பில் போட்டு கொடுத்தாச்சு. அப்புறமா சாப்பிட்ணுன்னு சொல்லிடுச்சு. நான் அதுவும் லேட்டாக தானே மாமி வீட்டிலேருந்து கொடுத்தாங்களா, ஆயாவும் திரும்ப தோசை சாப்பிட்டதில்ல தான், அப்புறம் பொங்கலும் பூரியும் சாப்பிட்டதா, அதனால தாங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, தேங்க்யூ.